பொங்கலுக்கான செலிப்ரேஷன் எல்லாமே வந்து பக்காவா ரெடி ஆயிட்டே இருக்கு. அடுத்து வந்து விஜய் என்ன பண்றாரு, எப்படி கிராமத்தில வந்து பொங்கல் வந்து செய்வாங்களோ, அதே மாரி எல்லா செட்டப்பையும் அவ்வளோ அழகா வந்து வந்து பண்ணி வச்சிருக்காரு. அதையெல்லாம் பார்த்து எல்லாருமே வந்து அப்படியே மெய்மறந்து போறாங்க. இந்த அளவுக்கு விஜய் வந்து பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து விஜய் சொல்றாரு, "அத்த பொங்கல் வச்சிடலாமா? வச்சிடலாம் மாப்பிள" அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி வந்து சூப்பரா வந்து பொங்கல் வந்து சூரிய வந்து பகவானுக்கு வந்து படைக்கிறாங்க. காவேரி விஜயும் வந்து பேரா வந்து எல்லா வேலையும் அவ்வளோ அழகா 2 பேரும் சேர்ந்து செஞ்சு சூப்பரா பொங்கலை செலிப்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து சொல்றாரு, எல்லார்கிட்டயுமே வந்து நெறைய போட்டிகள் இருக்கு. எல்லா போட்டியும் சூப்பரா எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி முத்துமலர் ஃபேமிலி, அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து என்னப்ப கயிறு இழுக்கும் போட்டி அப்படின்னு வைக்கிறாங்க. ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் கயிறு இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து கயிறு இழுத்து செமையா வந்து போட்டிய வந்து நடத்துறாங்க. இந்த போட்டியில விஜயோட ஃபேமிலி சூப்பரா வந்து ஜெயிக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த மாரி நெறைய போட்டிகள் சின்ன சின்னதா விஷயம் சேர் வந்து வச்சுட்டு சுத்தி வேற வர்றது, அந்த மாரி போட்டியும் வந்து நடத்துறாங்க. அதுவும் செமையா போது. அடுத்து வந்து சூப்பரான ஒரு போட்டி இருக்கு. வாங்க எல்லாரும் அப்படி கூப்பிட்டோனே உறியடிக்கிற போட்டின்றாங்க. எல்லாரும் ஒருத்தரா வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா யாராலையுமே அந்த உரிய அடிக்கவே முடியல. கடைசியில விஜய் வந்து சூப்பரா ஹேண்ட்ஸமா செமையா வந்து அந்த போட்டிய வந்து அந்த உரி அடிச்சு முடிச்சு வைக்கிறாரு. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. காவேரி அப்படியே வந்து சூப்பரா வந்து என்ஜாய் பண்றாங்க. காவேரி வந்து ரொம்ப வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. "என்ன காவேரி என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தேன்னோனே" ம் எதுலயுமே நான் கலந்துக்க முடியலையே. இந்த உரி அடிக்கிற போட்டியிலயும் நான் வந்து ஏறி பண்ண முடியல. அதே மாரி நீங்க வந்து அந்த கயிறு இழுக்க போட்டியும் என்ன கலந்துக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. நீ தான் கலந்துக்கிட்டியே. என்ன பிரயோஜனம்? நான் இழுக்க முடியலல்ல. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பாப்பா பொறத்துனேன். இதே மாரி சூப்பரா பொங்கலா வந்து செலிப்ரேஷன் பண்ணி, நீ அதில எல்லாத்துலயும் கலந்துக்கோ சரியான்னோனே, சரி அப்படின்றாங்க காவேரியும். அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்கும்போது கரெக்ட்டா அந்த கிருஷ்ணா மட்டும் ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா மட்டும் வந்து ரகசியமா வெளிய போய் பேசுறாரு. நீங்க சொன்ன மாரியே நான் பக்காவா செய்வேன். நீங்க எதுக்குமே பயப்பட வேணாம். இனிமேட்டு இந்த குடும்பத்த பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நீங்க போட்டது எல்லாமே கரெக்ட்டா நான் பண்ணிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையுமே விஜய் வந்து பார்த்துட்டாரு. பார்த்துட்டு வந்து கிருஷ்ணா யார்கிட்ட பேசுறான்? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட போய் கிருஷ்ணா வந்து பேசுறாரு. "இங்க பாருங்க, இதுக்கப்புறமா டைமே கிடையாது. அவங்க சொன்ன வேலைய செய்யறதுக்கு டைம் வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான டைம். இப்பதான் நம்ப ஆரம்பிக்கணும். எல்லாரோட நம்பிக்கையும் நம்ம சம்பாரிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சிடணும்" அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இங்க விஜய் எல்லாத்தையும் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே விஜய் வந்து ஒரு முடிவுக்கு வராரு. இந்த கிருஷ்ணாவோட ஃபேமிலி, கிருஷ்ணா யாருமே சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து போயிட்டு நிவின் கிட்ட வந்து சொல்றாரு. "இங்க பாருங்க நிவின், இந்த கிருஷ்ணா சுத்தமா ஆள் சரியில்ல. இந்த கிருஷ்ணா பத்தி எல்லா விஷயத்தையும் விசாரிக்கணும். எதுக்கு திடீர்னு இப்படி சொல்றீங்க விஜய்?" அப்படின்னோனே, கிருஷ்ணாவும் வந்து அந்த ராகவும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். ஆனா நான் போய் கேட்டதுக்கு ராகவ் வந்து நான் பேசல ராகவ் கிட்ட. நான் ராகவ்ன்னு சொல்லி சொல்லல. இருந்தாலும் யார்கிட்ட பேசுனீங்கன்னு கேட்டா, அதுக்கும் சரியா பதில் இல்ல. அந்த மாரி பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்காக தான் சொல்றேன். நீங்க உடனே வந்து அந்த கிருஷ்ணாவ பத்தி எல்லா விஷயமும் விசாரிங்க. அதே மாரி அவன் எங்கேருந்து வரான்? என்ன காரணம்? உண்மையிலேயே அவன் வந்து ஊர்லேருந்து தான் வந்து வெளிநாட்டுலேருந்து தான் வந்தானா? அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம விசாரிக்கணும். சரிங்க விஜய், நம்ம பார்த்துக்கலாம். சரி, அண்ணன பத்தியும் எந்த டீட்டெயிலும் கிடைக்கலையே. எனக்கும் அதுவும் சந்தேகமா தான் இருக்கு. எனக்கு என்னமோ அந்த கிருஷ்ணா ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து குமரன் அண்ணன் காணாம போனது, குமரன் ப்ரோ எல்லாமே ஒரே வந்து சர்க்கிளா இருக்க மாரி தோணலையா உங்களுக்கு? அப்படின்னோனே, நீங்க என்ன சொல்றீங்க விஜய்? ஒரே குழப்பமா இருக்கே. எனக்கு என்னமோ எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சர்க்கிளா இருக்கு. இந்த கிருஷ்ணா யாருன்னும், இந்த கிருஷ்ணா வந்து உண்மையிலேயே வந்து இவங்க ஃபேமிலி தானா? இவங்க வந்து உண்மையிலேயே வந்து மாமாவோட 2வது ஃபேமிலியான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, குமரன் ப்ரோ வந்து இதில சம்மந்தப்பட்டிருக்காரா? குமரன் ப்ரோ வந்து என்ன ஆச்சு அவருக்கு? அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி வந்து நம்ம இந்த விஷயத்த பக்காவா வந்து அனலைஸ் பண்ணணும். எப்படியா இந்த கிருஷ்ணா முதல்ல உண்மையிலேயே வந்து இந்த குடும்பம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. ஏன்னா வந்து காவேரியும் காலைல ஒரு விஷயம் சொன்னா, அவங்க யார்கிட்டயும் வந்து அப்பப்போ ஃபோன்ல போய் பேசுறாங்களாம். அப்போ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது யாரு? இவங்க பின்னாடிலாம் யார் இருக்கா? அப்படின்றது நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். வந்து நிவின் அப்படின்னோனே, சரி நம்ம கண்டுபிடிச்சலாம் விஜய். முதல்ல அந்த கிருஷ்ணா யாரு? அவன் ராகவ் கூட என்ன கனெக்ஷன்ல இருக்கான்? ராகவ் எங்க இருக்கான்? ராகவுக்கும் இவனுக்கு என்ன சம்மந்தம்? அதெல்லாம் கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சு உடனே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கறத நம்ம என்ன பண்றாங்க, கவனிச்சுடுறாங்க காவேரி. காவேரி பார்த்துட்டு வந்து இவங்க என்ன ரகசியமா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க. காவேரி வரா, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அமைதியாயிடுறாங்க.